ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமா? கருமையான முடிக்கும் இளநரை வராமல் இருக்கிறதுக்கும் பளபளப்பான பார்வை தெரியறதுக்கும் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் போயிருந்தப்போ நான் அங்கே இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன். கருவேப்பிலை மலிவாக கிடைக்கும் போது அதிகமாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொடி செய்து வச்சு அடிக்கடி சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதை ஆற வைக்கணும். வெயிலில் காய வைக்கிறதுக்கு பதிலாக நிழல்லையே இதை ஒரு 2-3 மணி நேரம் ஆற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுல வச்சோன்னா கூட ரொம்ப சீக்கிரமாக ஆறிடும். இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு ஆறினா போதும். பொதுவாக சமையலில் கருவேப்பிலை சேர்க்கும் போது அதையெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி முறையில் நம்ம சமையலில் சேர்த்துக்கும் போது இந்த கருவேப்பிலைக்கு உண்டான அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் சூடானதும் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கணும். எனக்கு அளவு அப்படியே தெரியும்னு நான் கையில் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். சொன்ன அளவுக்கு நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 1/4 பிடி போட்டுக்கணும். 3மே கொஞ்சம் சிகப்பானதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் கலந்துக்கணும். எள்ளு வீட்டில் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். அடுத்து காஞ்ச இஞ்சி நல்லா இடித்து துண்டு துண்டாக்கி போட்டுக்கணும். 6 வரமிளகாய், காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க ஒரு 4 இல்லைன்னா 5 ஆட் பண்ணிக்கோங்க. 6 பல்லு பூண்டு உரித்து தட்டி போட்டுக்கணும். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுவும் வாசனை நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பெருங்காயம் சேர்க்கலை. ஃபேன் காற்றுலையே ஆற வச்ச கருவேப்பிலை நல்லா தண்ணி வற்றி போயிருக்கு. இப்போ மொத்த கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கரகரன்னு வறுத்தா போதும். இதோட கழுவின ஒரு சிறிய துண்டு புளியை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கரகரன்னு வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து மிக்சர் ஜாரில் கலந்து நைஸாக அரைச்சிக்கணும். மிக்சர் ஜார்லேயே எதுலேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மொத்தமாக மிக்சர் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சானதுக்கப்புறம் இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைக்கும் போதே இதோடைய வாசனை அந்த அளவுக்கு கமகமன்னு இருக்கும். சூடாக செஞ்ச சோறில் அப்பப்போ இது தேவையான அளவு எடுத்து கலந்து பரிமாறலாம். அப்பவும் தேவைன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம் கலந்து அப்புறம் இந்த பொடி கொஞ்சம் கலந்து சாதம் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே இந்த பொடியை கலந்து கூட சாப்பிடலாம். இந்த பொடியை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மேலேயே 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.